இனிஷியல் ஒரு 3 மந்த்ஸ் எனக்கு ஈல்டு கொடுத்துட்டு இருந்தது. ஸோ லேட்டரான பீரியட் பார்க்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, இலை கொஞ்சம் காய் முருகல் விழுறது, இலை வாடி போகிறது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஃபீல்டு அழிச்சிடலாம்னு நினச்சேன் நான். அப்போ தான் எனக்கு அந்த ஏபிகே ஆர்கானிக் ஒருத்தர் அறிமுகம் ஆனார். அவர் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னார். FL77 அந்த ஸ்ப்ரேயிங்கும் நான் பண்ணேன் எனக்கு ஒரு 15 நாளில் நல்ல ரிசல்ட்டுங்க. பூ நல்லா கொடுக்க ஆரம்பிக்குது, நிறைய பிஞ்சு இருக்குது, நிறைய காயும் இருக்குதுங்க. ஆல்மோஸ்ட் அழிக்கும்னு நினச்ச ஃபீல்டு வந்து FL வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. FL77 யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வீக்லி பார்த்திங்கன்னா என்னால் ஒரு வீக்லி மொத்தம் 4 மூட்டை தான், வீக்கில் ஒரு பிக்கிங் தான் பண்ணுவேன். ஒரு பிக்கிங்கில் 4 மூட்டை போகும். அப்ராக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 80 கிலோ போகும். FL77 யூஸ் பண்ணதுக்கப்புறம் வீக்லி இந்த போன வாரம் மட்டும் என்கிட்ட ஒரு 250 kg போயிருக்குங்க. ஆல்மோஸ்ட் ஒரு டபுள் த ஈல்டு எனக்கு கிடச்சிருக்குது. வணக்கம், என்னோடய பேர் அழகு. கோயம்புத்தூர் மாவட்டம் திருமலைம்பாளையம் தெப்பக்குளத்துப்பாறை அந்த கிராமத்தில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான். மொத்தமாக 5 ஏக்கர் பண்ணுறோங்க. அது ஒரு 2 ஏக்கர் தர்பூசணியும், ஒரு ஏக்கரா மிளகாவும், மிச்சம் 3 ஏக்கரா தக்காளியும் பண்ணிகிட்ருக்குறேங்க. ஸோ நான் விவசாயம் பண்ண 2 வருஷத்தில் ஆரம்பத்துலேருந்து கொடுத்தது எல்லாமே கெமிக்கல் ஃபெர்டிலைசர் தான் கொடுத்துட்ருந்தேன். நான் ஆர்கானிக் தான் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாக இந்த மிளகா காடு பார்த்துருப்பீங்க. ஆல்மோஸ்ட் இதோட ஏஜ் பார்த்திங்கன்னா 6 மந்த்ஸ் ஆச்சு. இன்னும் இந்த ஜனவரியோட 6 மந்த்ஸ் ஆச்சு. இனிஷியல் ஒரு 3 மந்த்ஸ் எனக்கு ஈல்டு கொடுத்துட்டு இருந்தது. ஸோ லேட்டரான பீரியட் பார்க்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, இலை கொஞ்சம் காய் முருகல் விழுறது, இலை வாடி போகிறது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஃபீல்டு அழிச்சிடலாம்னு நினச்சேன் நான். அப்போ தான் எனக்கு அந்த ஏபிகே ஆர்கானிக் ஒருத்தர் அறிமுகம் ஆனார். அவர் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னார். FL77 இது ஒரு ஏக்கர் 8 லிட்டர் வந்து ட்ரென்ச்சிங்லேயும், அப்புறம் ஒரு 10 டேங்க் ஒரு 200 ml அந்த ஸ்ப்ரேயிங்கும் நான் பண்ணேன் எனக்கு ஒரு 15 நாளில் நல்ல ரிசல்ட்டுங்க. பூ நல்லா கொடுக்க ஆரம்பிக்குது, நிறைய பிஞ்சு இருக்குது, நிறைய காயும் இருக்குதுங்க. ஆல்மோஸ்ட் அழிக்கும்னு நினச்ச ஃபீல்டு வந்து FL வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. FL77 யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வீக்லி பார்த்திங்கன்னா என்னால் ஒரு வீக்லி மொத்தம் 4 மூட்டை தான், வீக்கில் ஒரு பிக்கிங் தான் பண்ணுவேன். ஒரு பிக்கிங்கில் 4 மூட்டை போகும். அப்ராக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 80 கிலோ போகும். FL77 யூஸ் பண்ணதுக்கப்புறம் வீக்லி இந்த போன வாரம் மட்டும் என்கிட்ட ஒரு 250 kg போயிருக்குங்க. ஆல்மோஸ்ட் ஒரு டபுள் த ஈல்டு எனக்கு கிடச்சிருக்குது. இன்னும் அது ஆஃப் ஏக்கர் நான் பறிச்சிருக்கேன். ஆஃப் ஏக்கர் நான் பறிக்கலை. நல்ல ஈல்டு இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. இந்த செடி பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த செடி போயிடுச்சுன்னு நினச்சேன். இப்போ FL77 கொடுத்ததுக்கப்புறம் நீங்களே காய் பார்த்து உங்களுக்கு தெரியும். நல்ல ஈல்டுங்க. காய் நல்ல பெருசாக சைஸும் வச்சுருக்குது. பூவும் நிறைய இருக்குதுங்க.